குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 28. கறவைகள் பின் சென்ற கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய் குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க அது பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கோவிந்தன் அப்படின்னா பசுக்களை காப்பவன், குறைபாடுகள் எதுவும் இல்லாத கோவிந்தா. இடையர் குலத்தில் பிறந்த நாங்கள் பால் பசுக்களை மேய்ப்பதற்காக அவற்றின் பின்னால் காடு நோக்கி செல்வோம். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து உண்போம். கொஞ்சம் கூட கள்ளமில்லாத ஆயர் குலத்தில் வந்து நீ பிறந்தாய். அதற்காக நாங்கள் புண்ணியம் செய்துள்ளோம். இறைவனே, உனக்கும் எங்களுக்கும் உள்ள நட்பு யாராலும் பிரிக்க முடியாதது. நாங்கள் ஏதும் அறியாத பிள்ளைகள். உன்மேல் கொண்ட அன்பின் காரணத்தால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து விட்டோம். இதற்காக எங்கள் மேல் கோபத்தை காட்டாமல் உனது அருளை தந்தருள்வாயாக. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவர் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியர் பழங்குடில் தொறுமெழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியுங் காட்டி திருப்பெருந்துறை கோயிலுங் காட்டி அந்தணன் ஆவதுங் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. கிடைத்தற்கு அருமையான அமுதமே, எல்லாவற்றுக்கும் முன்பு தோன்றி முதல் பொருளாகவும் இடைப்பட்டதாகவும் முடிவாகவும் உள்ளவனே, மூன்று தொழில்களை செய்யும் தேவர்களாக கருதப்படும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உன்னை அறியமாட்டார்கள். அப்படி இருக்கும்போது வேறு யார் உன்னை அறிவார்? தனது கை விரல்களால் பந்தினை அணைத்து விளையாடும் அன்னையும் நீயும் உனது அடியார்களின் பழமையான இல்லறங்கள் தோறும் எழுந்தருளிய பரம்பொருளே, சிவந்த நெருப்பு போன்ற உனது திருவுருவத்தையும் காட்டினாய். திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டினாய். எல்லா உயிர்களும் சமம் என்று கருதும் அந்தணன் உருவமும் காட்டினாய். பிறகு எம்மை ஆட்கொண்டாய். நீ உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக. அந்தணன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. அது ஒரு இனத்தையோ சாதியையோ அல்ல. எல்லா உயிர்களையும் அரவணைத்து போற்றி காப்பவரே அந்தணர் ஆவார். இதையே திருவள்ளுவரும் நீத்தார் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் சொந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.